அந்த குழந்தையே நான் தான். 18 வருட ரகசியம். மெஸ்ஸி லமின் யமால் போட்டோ வைரல். 2026 ஃபிஃபா உலகக்கோப்பை இறுதிப் போட்டிக்கான அணிவரிசை இறுதி செய்யப்பட்டுள்ளது. இறுதிப் போட்டி ஸ்பெயின் மற்றும் அர்ஜென்டினா அணிகளுக்கு இடையே நடைபெறும். முதல் அரையிறுதிப் போட்டியில் பிரான்ஸை வீழ்த்தி ஸ்பெயின் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றது. அதே நேரத்தில் இரண்டாவது அரையிறுதிப் போட்டியில் இங்கிலாந்தை வீழ்த்தி அர்ஜென்டினா இறுதிப் போட்டியில் தனது இடத்தை உறுதி செய்தது. ஸ்பெயினும் அர்ஜென்டினாவும் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியதில் உள்ள சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், அர்ஜென்டினாவின் சூப்பர் ஸ்டார் வீரரும் கேப்டனுமான மெஸ்ஸி ஒரு காலத்தில் தன் மடியில் வைத்து சீராட்டிய அதே குழந்தையை இப்போது எதிர்கொள்ள வேண்டியுள்ளது. ஏனெனில் அந்த 6 மாத குழந்தை இப்போது 19 வயது இளைஞனாக வளர்ந்துள்ளார். அவர்தான் லமின் யமால். இந்த சம்பவம் 2007இல் நடந்தது. 18 வயதில் மெஸ்ஸி ஒரு பெரிய கால்பந்து நட்சத்திரமாக உருவெடுத்துக் கொண்டிருந்தார். அவர் தனது முதல் ஃபிஃபா உலகக் கோப்பையில் விளையாடி கொண்டிருந்தார். மெஸ்ஸி ஒரு யூனிசெஃப் நிகழ்வில் கலந்து கொண்டார். அப்போது அவர் 6 மாத குழந்தையுடன் புகைப்படம் எடுத்துக் கொள்ள வேண்டியிருந்தது. அந்த குழந்தை யார் என்று உங்களுக்கு தெரியுமா? அவரது பெயர் லமின் யமால். இப்பொழுது 19 வயதான அவர் ஸ்பானிய கால்பந்தின் இதயமாகவும் ஆன்மாவாகவும் திகழ்கிறார். புகைப்பட படப்பிடிப்பின் போது மெஸ்ஸி அப்போது 6 மாத குழந்தையாக இருந்த யமாலை தன் கையில் ஏந்தி உணவூட்டினார். இருப்பினும் அந்த புகைப்படம் அடுத்த 17 ஆண்டுகளுக்கு ரகசியமாக வைக்கப்பட்டது. 2024இல் மெஸ்ஸி லமின் யமாலுக்கு உணவூட்டும் புகைப்படம் முதன்முறையாக வெளியிடப்பட்டது. அந்த புகைப்படத்திற்கு 2 ஜாம்பவான்களின் தொடக்கம் என்று தலைப்பிடப்பட்டிருந்தது. 2026 ஃபிஃபா உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் ஸ்பெயினும் அர்ஜென்டினாவும் மோதும்போது லமின் யமால் மற்றும் லியோனல் மெஸ்ஸியை கவனியுங்கள். இது அர்ஜென்டினாவின் தொடர்ச்சியான 2வது உலகக்கோப்பை இறுதிப் போட்டியாகும். மறுபுறம் ஸ்பெயின் மீண்டும் இறுதிப் போட்டிக்கு வர 16 ஆண்டுகள் எடுத்துக்கொண்டது. கடைசியாக ஸ்பெயின் விளையாடிய போது அவர்கள் பட்டத்தை வென்றனர். நடப்பு சாம்பியனான அர்ஜென்டினாவின் திட்டங்களை அவர்களால் முறியடிக்க முடியுமா என்பதை பார்ப்பது சுவாரஸ்யமாக இருக்கும். ஸ்பெயின் மற்றும் அர்ஜென்டினா இடையேயான இறுதிப் போட்டி ஜூலை 20 அன்று நியூயார்க் ஸ்டேடியத்தில் நடைபெறும்.